ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடியளவு தேங்காய், 5 பல்லு வெங்காயம், 5 பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாயை, 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி கடலையும் ஆட் பண்ணிக்கோங்க, பொட்டுக்கடலையும் அதையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, பச்சை கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டு பெரிய வெங்காயம் 1, மீடியம் சைஸ் தக்காளி 1 வெட்டி போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். உப்பு கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கொதி வந்ததும் பச்சை வாசம் போகிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கோங்க. எந்த அளவு வேணுமோ தண்ணி அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்ததும் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான பூரி குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்